வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்னைக்கு சூப்பரான ஒரு சிட்டிக்கு தாங்க போகிறோம். இட்ஸ் கால் வாலடம். இந்த வாலடம் சிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது ஒரு துறைமுகம். இந்த கடற்கரை ஓரத்தில் நடக்கிறதே ஒரு பெரிய அழகான ஒரு விஷயம். அந்த இடத்துல ஈல் மீன் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிஷ் இருக்குது. அதை சாப்பிட்றது இன்னும் அலாதி சுகம். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிம்பிளி ஜியாவை ஒரு லைக் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாக்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு சிட்டி தான். இன்னைக்கு ஆக்சுவலாக ஹோட்டல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு ஸ்பாட்டு தான் வாலண்டம். ஆம்ஸ்டர்டாம் மாதிரி வாலண்டம்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நெதர்லாண்ட் கவர்மெண்ட் சைக்கிள் போகிறதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு ரூட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மக்களை எவ்வளோ நேசிச்சிருந்தால் அந்த கவர்மெண்ட் இந்த சைக்கிளில் ரைட் பண்ணுறதை எவ்வளோ என்கரேஜ் பண்ணி அதுக்குன்னே ஒரு நேஷ்னல் ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பாத் கொடுத்து இந்த சைக்கிள் ரைடர்ஸை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த பர்டிகுலர் வாலண்டம் ஸ்பாட் பார்த்திங்கன்னா, இந்த வாலண்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் தான். இப்போ நம்ம ஊரில் ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் இருந்தால் எப்படி இருக்கும், இதுவே ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் எஸ்பெஷலி நெதர்லாண்டில் இந்த வாலண்டம்ங்கிற ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இந்த வாலண்டமோட பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த டச்சோட அங்கே ஆர்கிடெக்சர் ஹோம்ஸ், அங்கே அவங்களோட பில்டிங் கல்ச்சர்ஸு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி இங்கே ஃபிஷ் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட ஃபுட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வாலண்டம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த டச்சோட ஆர்கிடெக்சர் ஹோம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. எவ்வளோ அழகாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் நேச்சுரலாக அவங்க வாழ்கிற இடம் அது. ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க அந்த மெத்தட்லேயே இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாறிடுச்சுங்க. இந்த வாலண்டம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இன் சம்மரில் ரைட் டைம் டு விசிட்டுங்க. ஸோ மைல்டு வெதர் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி நிறைய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு மினி ஹார்பராக தான் இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் ஆஃப் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபிஷரிஸில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி ஹோம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஹோம்ஸ். Signori, se avete qualcosa di importante da portare con voi, portatelo perché non torneremo. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பியூட்டிஃபுல் மெடிசனான ஒரு ஃபிஷ் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அந்த ஃபிஷ் நேம் இஸ் கால் ஈல் ஃபிஷ் தாங்க. இந்த ஈல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். இது நிறைய பேர் ராவாக பச்சையாக சாப்பிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் அது அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம இங்கே விசிட் பண்ணலாம். ஸ்பெஷலி நம்ம இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த கடலோர பீச் சைடில் வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வாக் பண்ணும்போது தான் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீயோட இது உங்களுக்கு தெரியும், ஷோர்ஸு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டச் ஆர்கிடெக்சர் ஹோம்ஸ் நிறையா இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 800 to 1 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ் வரும். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டச்சோட வெரி ஃபேமஸ் சீஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிறத ஒரு டெமோ பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹார்பர் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஒரு ஃபிஷ் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த சீ ஃபுட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். போகும்போதே நிறைய பேர் ஃப்ரைடு ஃபிஷ்ஷஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு அவுட்லெட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவங்க எப்படி இந்த சீஸை ஆத்தென்டிக் நெதர்லாண்ட் சீஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு இங்கே நம்ம பார்க்கலாம்.
upstairs. My colleagues are there preparing samples for you from all the different flavors of Gouda that we have. And in the meantime, I will tell you something in a short way about how we make this wonderful Gouda cheese and the different flavors that we have. Because we have a lot of different flavors, about 30. You don't have to try them all, but you can if you want. Are you familiar with Gouda cheese? Yes? Well, Gouda is also the name of a village. நம்ம இங்கே சீஸ் வாங்குறோமோ இல்லையோ இங்கே நிறைய சாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் நல்ல எல்லா விதமான கிட்டத்தட்ட ஒரு 20 டைப் ஆஃப் சீஸ் இருக்குது. டிபெண்ட் ஆன் த டியூரேஷன், அந்த 1 year 2 years அந்த மாதிரி ஒரு பீரியடில் அந்த சீஸோட குவாலிட்டியே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீஸ் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய சீஸ் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை வந்து நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. Gouda cheese, herb and garlic. This is a small yellow one. And each color is a different flavor of the Gouda cheese. Oh. I wonder if we can get it on the boat. The urban garlic one's really good. Urban garlic is really good. Thank you. What's your... You're welcome. You want to try it? If you don't like or if you don't want, it's not necessary. Take it on the boat. Try cheese with sauce and then cheese with sauce. This one is classical Gouda. Thank you. This one is classical. அவ்வளோதாங்க, சீஸ் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியாச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டு சீஸை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். இதை முடிச்சுட்டு இந்த அழகான ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜுக்கு தான் இப்போ உள்ளே என்ட்ராக இருக்கோம். பாருங்கள், இந்த கடலில் ஏகப்பட்ட போட்ஸ் இருக்குது ஃபார் ஸ்பெஷலி ஃபிஷ்ஷிங்கு. இந்த ஃபிஷ்ஷிங் வில்லேஜில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் டு ஆம்ஸ்டர்டாம் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு, சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே எல்லா ஃபாரினர்ஸும் வந்து ஒரு பெரிய ஹேங் அவுட் பிளேஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல சீ ஃபுட் ஆர்டர் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் அழகாக ரிலாக்ஸாக உட்காந்து அந்த கடலோர அழகான காட்சியில் ரசிச்சுக்கிட்டே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு இங்கிலீஷான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியுங்க. இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, ஒரு அழகான மொமெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த கல்ச்சர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி. இந்த ஸ்ட்ரீட்டை நீங்கள் வாக் பண்ணும்போதே நிறைய கடைகளில் நீங்கள் பார்க்கலாம், ஷாப்பிங் பண்ணலாம், எண்ணற்ற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ நம்மளை குத்தி விளையாடிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு அழகான மூமெண்ட்டெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
எங்களுக்கும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு வேணும்னு சொல்லி தான் நாங்கள் ரொம்ப தூரம் வாக் பண்ணோம். அதில் ஒரு நமக்கு கிளிக் பண்ணும்போது கிடைச்ச ஒரு விஷயம் தான் அந்த ஈல் ஃபிஷ்ஷு. நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, அது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மெலிசாக இருக்கக்கூடியது தான் ஈல் ஃபிஷ்ஷு. இங்கே எண்ணற்ற ஃபிஷ் இருக்குது. நம்ம சொன்னால் அது பார்பிக்யூ பண்ணி அழகாக நம்ம லஞ்சுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஸ்குட் இருக்குது, ப்ரான் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஏரியாவில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அந்த லஞ்சை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வாஃபல்ஸ் பாருங்கள், அந்த வேலை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாஃபல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சில இடத்துல ஒன் ஆர் டூ அந்த மாதிரி வாஃபல்ஸ் தான் கிடைக்கும். இங்கே ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 டைப் ஆஃப் வாஃபல்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். இந்த ஃபிஷ்ஷிங் வில்லேஜோட ஒரு ரோல் மாடல் தான் இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி வில்லேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஓல்டேஜ் பீப்புள் தான் இந்த ஸ்டாச்சு ஆக்சுவலி. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்லேயும் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு ஃபிஷ்ஷோட ஃப்ரைடு ஃபிஷ் வந்து ஈல் ஃபிஷ். இந்த ஈல் ஃபிஷ் தான் ரா ஈல் ஃபிஷ் ஆக்சுவலி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு பார்பிக்யூ பண்ண டைப்பில் வந்து இன்னொரு ஃபிஷ். ஒரு 3 பிளேட்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஒரு எக்கு கொடுத்துருந்தாங்க, மீதி வந்து க்ரீன் சாலட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இது எல்லாமே அரவுண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூரோஸ் அந்த மாதிரி டோட்டலாக வந்துச்சு நமக்கு. நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆவரேஜாக வந்து 10 to 20 யூரோஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 10 to 20 யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டூரிஸ்ட் பிளேஸில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. அதை முடிச்சுட்டுனா நாங்கள் வெளியே வந்து ஒரு வாஃபல்ஸ் சேல் பண்ணுற ஒரு பேக்கரிக்கு தான் வந்தோம். இங்கேயும் பாருங்கள், எண்ணற்ற டைப் ஆஃப் வாஃபல்ஸ் இருக்குது. ப்ளஸ் வாஃபல்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கி இங்கேயே சாம்பிள்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது நீங்கள் டேஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்கோ அந்த மாதிரி வாஃபல்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த மாலை பொழுதை நீங்கள் இந்த வால்டமில் என்ஜாய் பண்ண முடியும். இங்கே தாங்க அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஒரு நல்ல டீயும் குடிக்கலாம் நீங்கள் இங்கே. ஆல்மோஸ்ட் மக்கள் எல்லாம் இந்த வால்டமில் ஒரு 2-3 ஹவர்ஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஷாப்பிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்க ஆம்ஸ்டர்டாம் ரிட்டர்ன் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான். மீதி இருக்கக்கூடிய டைமில் அங்கங்கே என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படிலாம் வந்து வாஃபல்ஸை மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்மளும் பேக் டு பஸ்ஸுக்கு போயிட்டு நம்ம ஆம்ஸ்டர்டாம் கிளம்புறதுக்கான ஒரு தருணத்தில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், எண்ணற்ற ஒரு வாஃபல்ஸை எப்படிலாம் வந்து ஒரு டிசைனிங்கை மேக் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலி சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் வால்டம். சீரியஸ்லி அங்கே இருக்கக்கூடிய நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து லைவாக மேக் பண்ணுறாங்க எல்லா வாஃபல்ஸுமே. சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு டேஸ்டியாகவும் இருந்துச்சு.
இந்த வேலடம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். இது மீனவர்களுக்கான ஒரு அழகிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய லோக்கல் ஃபுட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லோக்கல் ஃபுட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இவர் கடல் ஓரத்தில் உட்காந்து நீங்கள் வந்து இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆம்ஸ்டர்டாம்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு 1 day ட்ரிப்பாக இங்கே வரலாம். ஸோ பியூட்டிஃபுல். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சிம்பிளிஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் வரும் வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டியை நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.